பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேன் பாடுறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு ஞானம் இல்லை இறைவா என்று சொல்லுகிறார். எந்த விதமான ஞானமும் இல்லை அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். இந்த ஒரு வரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் சிந்திக்க போகிறோம். மாணிக்கவாசக பெருமான் ஏன் அப்படி சொல்கிறார்? எனக்கு ஞானம் இல்லை அப்படி சொல்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்னு இறைவன்கிட்ட கேட்குறார். இப்போது ஞானம் என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவினுடைய வெளிப்பாடு தான் ஞானம். அறிவு பலவிதமான செயல்களை வெளிப்படுத்தும். என்னென்ன செயல்களை வெளிப்படுத்தும்? அறிவு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் நான் உன்னை விட பெரியவன், உன்னை விட நான் அறிவாளின்னு சொன்னால் இவனுடைய அறிவானது ஆணவத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், எனக்கு இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிடுவேன், இது ஈஸி, எனக்கு அறிவு இருக்குது, இது ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படி சொல்கிறான்னா அந்த அறிவானது அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போ இன்னொரு சொல்கிறான், நான் அந்த விஷயத்தில் கரெக்டாக யோசனை பண்ணி தப்பிச்சு வெளியே வந்துட்டேன் அப்படி சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவனுடைய அறிவானது சமயோசித புத்தியை வெளிப்படுத்துகிறது. அப்போ அறிவு பல நிலைகளை வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் ஞானம். அறிவு ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அறிவு வெளிப்படுத்துவது எல்லாமே ஞானமாகி விட முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பால் வெள்ளையாக இருக்குது, ஆனால் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை போல தான் அறிவு வெளிப்படுத்துவது ஞானம், ஆனால் அறிவு வெளிப்படுத்துவது எல்லாமே ஞானமாகி விட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானம் என்பது அறிவிலிருந்து தான் வெளியே வர வேண்டும். இப்போது மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறாரு? எனக்கு எந்த விதமான ஞானமும் இல்லைன்னு சொல்கிறார்ல, எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படிங்கிறார். அவர் அறிவில் சிறந்தவர். சின்ன வயசுலேயே தன்னுடைய அறிவு திறமையாலே பாண்டிய மன்னனிடத்தில் அமைச்சராக சேர்ந்து அதிவிரைவிலேயே தலைமை அமைச்சராக பதவியேற்று பதவி உயர்வு பெறுகிறார். தென்னவன் பிரம்மராயன் என்கின்ற பட்டத்தையும் பெறுகிறார். அப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர். அவர் ஞானம் இல்லைன்னு சொல்கிறார். இப்போது இந்த அறிவு ஞானங்கிறத நம்ம 4 நிலைகளிலே பார்க்க வேண்டியிருக்குது. உலகியல் அறிவு, அது தரக்கூடிய உலகியல் ஞானம். ஆன்மீக அறிவு, அது தரக்கூடிய ஆன்மீக ஞானம். இந்த 4 நிலைகளை பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த வீடியோ நிறைய வரும். மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு புரிஞ்சு போகும். இப்போது உலகியல் ஞானங்கிற அறிவுங்கிறது என்னது? எல்லாருக்கும் உலகியல் அறிவு இருக்குது, அதில் சந்தேகமே வேணாம். உலகியல் அறிவு நிறைய பேருக்கு உலகியல் ஞானமாக மாறி இருக்கிறது. அந்த உலகியல் அறிவுனா என்ன? இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மருத்துவர் இருக்கிறார், டாக்டர் இருக்கிறாரு. அவருக்கு மருத்துவம் படிச்சிருக்கிறாரு, நிறைய நூல்களை படிச்சிருக்கிறாரு. அவருக்கு மருத்துவ அறிவு இருக்கிறது. இப்போது அவருக்கு எந்த ஒரு நோய்க்கு அல்லது எந்த ஊசி போடணும் அப்படிங்கிற அவருக்கு தெரியும். இது அவருடைய மருத்துவ அறிவு. இப்போது ஒரு 3 நிலையில் நோயாளிகள் வர்றாங்க. ஒரு நோயாளி 2 வயசு குழந்தை, இன்னொரு நோயாளி ஒரு நடுத்தர வயது மனிதர், இன்னொரு நோயாளி ஒரு 75 வயது மனிதர்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேருக்கும் இவருக்கு தெரியும், ஒரே நோயால் இவங்களுக்கு ஒரே காய்ச்சல், ஒரு விதமான விஷக்காய்ச்சல், எந்த ஊசியை போடணும்னு தெரியும். இப்போது இவருக்கு மருத்துவ அறிவு இருக்கிறது. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த குழந்தைய பார்த்தோன்னே, இது சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, இந்த குழந்தைக்கு இந்த மருந்து போட்டால் இதனுடைய வீரியத்தை இந்த குழந்தை தாங்குமான்னு யோசிக்கிறார். அப்போது இந்த குழந்தைக்கு இந்த ஊசியை போடாமல் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வீரியம் குறைந்த மருந்தை செலுத்த முடியுமா, ஒரு டானிக் மாதிரி கொடுக்க முடியுமான்லாம் யோசிக்கிறார். அந்த நடுத்தர வயது மனிதர்கிட்ட கேள்வியை கேட்குறாரு, மருந்தை கொடுத்து ஊசியை போட்டுறாரு. இந்த 75 வயது மனிதர்கிட்ட வரும்போது அவர் யோசிக்கிறாரு, நீங்கள் என்னென்ன மருந்துகள்லாம் சாப்பிட்றீங்க அப்படி கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த மருந்து அவர் ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை எல்லாம் முறிக்குமா, அல்லது அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்திடுமா, விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்பட்டு விடுமா அப்படிலாம் யோசிக்கிறார். அந்த டாக்டர் யோசிக்கிறார். இப்போது
அதற்கு ஏற்றாற் போல் மருந்தை தேர்வு செய்து அல்லது அதன் வீரியத்தை தேர்வு செய்து அவர் ஊசியை செலுத்துகிறார். இப்போ பாருங்கள், இவருக்கு மருத்துவ அறிவு இங்கே அப்ளை பண்ணும்போது மருத்துவ ஞானமாக மாறுகிறது. இந்த நிலையை நிறைய பேர்ட்ட பார்க்கலாம், நிறைய எல்லா மக்கள்கிட்டையும் பார்க்கலாம். இந்த உலகியல் அறிவுங்கிறது உலகியல் ஞானமாக மாறுவதை நிறைய பேர் இடத்துல பார்க்கலாம். சில பேருக்கு இந்த அறிவு என்பது அறிவாகவே நின்று விடுகிறது, ஞானமாக மாறுவதில்லை. அது ரொம்ப சில பேருக்கு. இப்போ ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அவர் விவசாயி என்ன செய்கிறாரு, அவருக்கு தெரியும் விவசாயிங்க அறிவு நிறைய இருக்குது. என்னென்ன பயிர் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ தண்ணி கட்டணும், எப்பப்போ விதையை ஊனணும், எப்போ களை எடுக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். விவசாய அறிவு இருக்குது. ஆனால் இது விவசாய ஞானமாக எப்போ மாறுது அப்படி பார்த்தா, இப்போ பருவம், இந்த பருவத்தில் நான் என்ன விதையை ஊன்ற வேண்டும், என்ன பயிர் செய்யணும், அதுக்கு எந்த விதையை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு மழை எனக்கு ஒத்து வருமா, மழைக்காலமாக இருக்குமா, மழை பெய்யுமா, இது எல்லாம் அவர் யோசிக்கிறார். யோசனை பண்ணிவிட்டு இந்த பயிரானது விளைஞ்சி வரும்போது நான் சந்தையில் கொண்டு போய் இதை சந்தைப்படுத்துகின்ற பொழுது எனக்கு நான் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குமாங்கிறத யோசிக்கிறார். இது எல்லாவற்றையும் அவர் ஆலோசிக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவு என்பது வேறு, அந்த அறிவு தரக்கூடிய ஞானம் என்பது வேறு. இது எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்குமாங்கிறது தெரியாது. சிலர் இப்படி செய்கிறாங்க. அப்போ அந்த விவசாய அறிவு என்பது விவசாய ஞானமாக மாறுகிறது. சின்ன பையன்கிட்ட கூட இந்த ஞானம் அறிவு இருக்குது. அறிவு ஞானமாக மாறுகிறது. படிக்கிறாங்க, பரீட்சைக்கு படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, எல்லா பையங்களும் படிக்கிறாங்க, அறிவு இருக்குது. பரீட்சைக்கு போகும்போது கேள்வித்தாள் கொடுக்கும்போது அந்த பையங்க யோசிக்கிறான், இந்த கேள்வி 20 மார்க், இன்னொரு கேள்வி இருக்குது, அதுக்கு சின்னதாக விடை எழுதுனா போதும், இதுக்கு 2 பக்கம் எழுதணும், இதுக்கு 1 பக்கம் எழுதுனா போதும், இதுக்கும் 20 மார்க்கு, அதுக்கும் 20 மார்க்கு. நான் அந்த கேள்வியை, எளிதான கேள்வியை, அதாவது அளவு சுருக்கமாக எழுத வேண்டிய விடை இருக்கு இல்லையா, அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு எடுத்து அதை தேர்ந்தெடுத்து அவன் எழுதுகிறான்னா அந்த பையனுக்கு படிப்பறிவு மட்டும் இல்லை, அந்த ஞானமும் இருக்கிறது. இப்போது அறிவிலிருந்து தான் ஞானம் பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஞானத்தை தரக்கூடியது அறிவு மட்டும்தான் தர முடியும். இப்போ இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த அறிவுங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குது? பார்க்கிறான் சில விஷயங்களை, அதிலிருந்து அவன் அறிவை பெறுகிறான். படிக்கிறான், அறிவு கிடைக்கிறது. சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறான், மற்றவர்கள் பேசும்போது கேட்கிறான், அதனால் அவனுடைய அறிவு வளர்கிறது. சில விஷயங்களை அனுபவபூர்வமாக அவன் அனுபவிக்கிறான், உணர்கிறான், அப்போது அவனுக்கு அறிவு கிடைக்கிறது. அது பட்டறிவுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 4-5 நிலைகளில் அவனுக்கு அறிவு வளருது. இப்போ இது எல்லாமே இருக்குங்க. இப்போ எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு அறிவு கிடச்சிடுச்சு, அறிவு வளர்ந்துருக்குது, நான் அறிவுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ரோட்டில் கிராஸ் பண்ணணும். சென்னை மாதிரி நகரங்களில் அது பெரு நகரங்களெல்லாம் அந்த சிக்னல் இருக்கும். எங்கள் ஊர் மாதிரி சின்ன ஊர்களெல்லாம் சிக்னல்லாம் கிடையாது. நாம் தான் ரோடை பார்த்து கிராஸ் பண்ணணும். இப்போ நான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 பக்கமும் வாகனங்கள் வருதா, வண்டி வருதா, பைக்காரன் வேகமாக வருவான், அந்த ஸ்பீடை அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான், நம்ம தான் பார்த்து போகணும். அப்போ அதையெல்லாம் பார்த்து நான் ரோடை கிராஸ் பண்ணுறேன். இப்போது ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அறிவு இருக்கிறது, அது ஞானமாக மாறி இருக்கிறது. இப்போது ஒரு சின்ன உதாரணம், நம்ம நடக்காத ஒரு சம்பவத்தை ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ஹெலிகாப்டர் கூட்டிகிட்டு போய் ஒரு பாலைவனத்தில் என்னை பொத்துன்னு போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் போயிடுச்சு. இப்போ நான் பாலைவனத்தில் நிற்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சொல்ல வர உதாரணம் உங்களுக்கு புரியும். இப்போ நிற்கிறேன். இப்போது அந்த பாலைவனத்தை என்னை விட்டு சென்று விட்ட பிறகு நான் தனியாக அந்த பாலைவனத்தில் நிற்கின்ற பொழுது என்னுடைய அறிவு என்ன செய்யும்? என்னுடைய அறிவு கலங்கி போய் நிற்கும், மயங்கி போய் நிற்கும், திகைத்து போய் நிற்கும். என்ன செய்கிறது? இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னு சொன்னால், இந்த அறிவானது நான் பார்க்காத, படிக்காத, கேள்விப்படாத அல்லது உணராத ஒரு விஷயத்தை எனக்கு இது உணர்த்துகிறது. அப்போது என்னுடைய அறிவு திகைத்து போகிறது, மழுங்கி போய் நிற்கிறது. நமக்கு அறிவு, அப்போது என்னுடைய அறிவு என்பது முழுமை பெற்ற அறிவு அல்ல. நான் படித்த, பார்த்த, கேட்ட, உணர்ந்த விஷயங்களை மட்டும்தான் என்னுடைய அறிவு விருத்தியாகிறது. ஆனால் நான் பார்க்காத, படிக்காத, கேட்காத, அனுபவிக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. அப்போது அவ்வளவு விஷயங்களையும் நான் தெரிந்தால் தான் என்னுடைய அறிவு முழுமை பெற்றதாக இருக்க முடியும். அறகுறை அறிவு சொல்லக்கூடாது. அறகுறை அறிவு என்பது அது வேறு. நான் தெரிந்து கொண்டவற்றில் அறிவு பெற்றிருக்கிறேன், அந்த அறிவு உலகில் ஞானமாக மாறி இருக்கிறது. இது எப்படி சொல்லணும்னா, முழுமை பெறாத அறிவு, ஒரு பூரணத்துவம் பெறாத அறிவு, அப்படி தான் சொல்ல முடியும். என்னுடைய அறிவானது பூரணத்துவம் பெற முடியாது. ஏன்னா
அறிவுங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், நாலெட்ஜுன்னு சொல்லுவோம். ஞானத்தை என்ன சொல்லுவோம், விஸ்டம் அப்படி சொல்லுவோம். இப்போது இந்த நாலெட்ஜ், அறிவு என்பது ஒரு இலக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இலக்கை நாம் அடைஞ்சிட முடியும், அந்த அறிவுங்கிற இலக்கை அடைஞ்சிட முடியும். ஆனால் அந்த அறிவுங்கிற இலக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் எ மூவிங் டார்கெட். மூவிங் டார்கெட்னு சொன்னால் அந்த இலக்கானது நகர்ந்து கொண்டே போகும். நான் அறிவை நோக்கி செல்லுகின்றேன், அந்த இலக்கை அடைய போகிற நேரத்தில் அந்த இலக்கானது நகர்ந்து விடும். அப்போ வாஸ்ட், நாலெட்ஜ் இஸ் வாஸ்ட். இன்னும் அது முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி மனுஷனுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய உலகியல் அறிவு. அப்போது அந்த மூவிங் டார்கெட்டு நம்ம போக போக அந்த டார்கெட் நகர்ந்துக்கிட்டே போகும். அப்போது மனிதனுடைய அறிவு முழுமை பெறாது. அப்போது அந்த முழுமை பெறாத அறிவிலிருந்து எப்படி ஒரு ஞானத்தை மனிதன் பெற முடியும்? இதுதான் கேள்வி. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முழுமை பெறாத அறிவை பெற்றவனாக இருக்கிறேன், அல்லது பூரணத்துவம் பெற்ற அறிவு எனக்கு இல்லை. இதுதான் நிலை, என்னுடைய நிலை. இந்த நிலையில் நான் எப்படி ஞானத்தை பெற முடியும்? இது உலகியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுவே ஆன்மீகத்துக்கு வரும்போது, ஆன்மீகத்தை பற்றிய என்னுடைய அறிவு என்பது ரொம்ப 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 சின்ன அறிவு தான். ஏன்னா நான் படிக்காத விஷயம் நிறைய இருக்குது. எத்தனை நூல்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாவற்றையும் படிக்க முடிகிறதா? இல்லை. எல்லாவற்றையும் கேட்க முடிகிறதா? இல்லை. அப்போது என்னுடைய ஆன்மீக அறிவு என்பது என்னுடைய உலகியல் அறிவை விட சிறியதாக இருக்கிறது. நான் உலகியலிலே எனக்கு அனுபவங்கள் நிறைய கிடச்சிருச்சு, ஆன்மீகத்தில் அப்படி கிடைக்க மாட்டேங்குது. அப்போது என்னுடைய ஆன்மீக அறிவானது ரொம்ப சின்னது. இந்த ஆன்மீக அறிவை கொண்டு சின்னதாக இருக்கக்கூடிய, முழுமை பெறாமல் பூரணத்துவம் பெறாத இந்த ஆன்மீக அறிவை கொண்டு பூரணத்துவம் பெற்ற ஞானத்தை எப்படி பெறுவது? அதுதான் மாணிக்கவாசக பெருமான் பாடுறாரு. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு ஞானம் இல்லை. அறிவிற் சிறந்தவர், ஆனால் ஆன்மீகன் வரும்போதே எனக்கு ஞானம் இல்லைன்னு பாடுறார். இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கணும். இப்போது ஞானம் இல்லாத தன்மையில் இருக்கிறோம். என்னோடய மனசில் ஞானம் இருந்தால் நான் ஞானி. ஞானம் இல்லாத தன்மை என்னது? அஞ்ஞானம். ஞானம் இல்லாத தன்மை, ஞானத்துக்கு எதிர்ப்பதும் அஞ்ஞானம். அப்போது நான் அஞ்ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன், இப்படி தானே பொருள் எடுக்கணும். இப்போது மாணிக்கவாசகர் இறைவனை என்னென்னலாம் சொல்லி பாடுறார் பார்த்துருக்கீங்களா? நிறைய பாடுறார். எப்படியெல்லாம் இறைவனை விழிக்கிறார். சோதியனே, துண்ணுரிலே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, எப்படியெல்லாம் பாடுறார் பாருங்க. இறைவனுக்கு எத்தனை அடைமொழி கொடுத்து பாடுறார். ஆனால் இங்கே என்ன பாடுறார் பாருங்கள். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேன்னு பாடிட்டார். அடுத்த வரியை பாருங்கள், அவர் ஆண்டவன் கொடுக்குற அடைமொழியை. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. நீதானப்பா அந்த நல்லறிவு. உன்னுடைய அறிவானது மட்டும்தான் முழுமை பெற்ற அறிவு, பரிபூரணத்துவம் பெற்ற அறிவு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த பரிபூரணத்துவம் பெற்ற அறிவிலிருந்து எனக்கு ஞானத்தை கொடு. என்னுடைய அஞ்ஞானத்தை அகற்றி எனக்கு ஞானத்தை கொடு. அப்போது சித்தி வாய்க்க பெற்றவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால், பெரியவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவன் அருளுகின்ற பொழுது அவன் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் ஒருங்கே சேர்த்து கொடுக்கிறான், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த நல்லறிவு இறைவன் எத்தனை அடைமொழி கொடுத்தாரு பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறார் இறைவனை? நல்ல அறிவுன்ட்டார். நீதானப்பா நல்லறிவு, முழுமை பெற்ற அறிவு என்ற இறைவனை சொல்லி அந்த இறைவனிடத்தில் அந்த அறிவானது மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும் என்பது மாணிக்கவாசக பெருமான் உணர்ந்திருக்கிறார், நம்மளையும் உணர வைக்கிறார். அறிவு தான் ஞானத்தை கொடுக்கும். ஆனால் நம்முடைய அறிவு என்பது பூரணத்துவம் பெறாத நிலை. பூரணத்துவம் பெற்ற அந்த இறைவன் நமக்கு அருளுகின்ற அவனுடைய அறிவு கொண்டு நமக்கு அருளுகின்ற ஞானம் என்பது உண்மையான ஞானமாக இருக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.